இத்தனைக்கும் அவன் வந்து இப்போ இந்துயிசம்ல அங்கேருந்து போச்சு. அவனுக்கு வந்து பீமனாவது துரியோதனாவது ஏதோ அவங்களுடைய கலாச்சாரத்தோடைய ஒரு ஒட்டல்ல ஒரு ஓரத்தில் இருக்கு. இங்க தினம் தினம் கும்பிடுற சாமிடா. அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா ஜெயபிரதியிடம் பிக் பாக்கெட்டு எல்லாரையும் போட்டு கோவில் தான் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவான். கேஸை க்ளோஸ் ஆள் உயர அந்த பேனல் அவர் கடைசி ஃபைட்டு சைடில் எல்லாரும் உட்காந்து அதோட கால் மட்டும்தான் இருந்தது. அந்த காலை மேட்ச் பண்ணி இட் வாஸ் வேரியஸ் மியூசியம்ல அந்த செட் அதில் ஒன் வாஸ் வித் சாத்பீஸை வந்து தே சேலஞ்ச் வென்ட் டு கோர்ட் அண்ட் ஃபாட் அண்ட் ஒன் த கேஸ் அண்ட் காட் இட் பேக். பட் நம்ம வந்து இத்தனைக்கும் அவன் வந்து இப்போ இந்துயிசம்ல அங்கேருந்து போச்சு. இல்ல கம்போடியா மாதிரி கூட உருவாங்க. என்ன சொல்ற வா நான் ட்ரெயின் பண்றேங்கிறான். ஐ கிவ் யூ த டூல்ஸ். இன்டர்நெட்ல எப்படி கேன் டூ ஸ்கிரேப்பிங் இமேஜ் மேட்சிங் நான் ஃப்ரீயா ட்ரெயின் பண்றேன்றான். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அந்த காலத்து தெரியுங்களா டிஜிட்டலைஸ்லாம் கிடையாது. ஆமாம், ஃபோட்டோ பிடிச்சி அந்த ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி வச்சிருந்தார். அந்த ஃபோட்டோவில் ஒரு குபேரனோட அரை சிலை இருந்தது அவர் பிடிச்சதில். அந்த குபேரன் வாஸ் லாஸ்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இமேஜ் மேட்சிங் நம்மளோட ப்ராப்பர்ட்டி டெவலப்ஸ் அண்ட் சாஃப்ட் 1938 இட் வாஸ் டாக்குமெண்டட் இன் அன் ASI சர்வே. ஸோ அதெல்லாம் இருக்குது. Tracked from the same lead with no input from anybody. Just two people who attended a party managed to crack a case from 1978. அதுதான் I feel the gods want to come back home. எங்கேயோ எங்களெல்லாம் அனாதையா ஒரு லானில் உட்கார வச்சிருக்கிறதுக்கு நான் திருப்பியும் சாமியாரண்டா அந்த கூட்டுன்னு போன்னு சொன்ன மாதிரி இருந்தது. இதோடைய இன்னொரு பார்ட்டுக்கு வருவோம். இப்போ உண்மையிலேயே ஒரு 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 தன்னார்வலர்கள் உங்களை மாதிரி மெத்தாடிக்கலாம். நீங்கள் தன்னார்வலர்கள்னா ரேண்டமாக திடீர்னு இன்னைக்கு போய் பார்க்கலான்னு இல்லை. யூஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இட். அது நல்லா தெரியுது. இவ்வளவு தகவல் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் மெத்தாடிக்கலி அதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. பல டிரெக்ஷன்லேருந்து அதெல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க. இந்த இதுக்கு நிறைய பேர் உதவுறாங்க பை கிவிங் சம் இன்ஃபர்மேஷன். தென் யூ ஆல்சோ டாக்ட் அபவுட் இட்டலி என்ன பண்ணுது அப்படின்னு. நான் தொடர்ச்சியாக உங்களுடைய ஃபேஸ்புக் போஸ்ட் மற்ற ஆர்டிகிள்ஸ் அதெல்லாம் பார்க்கும்பொழுது கம்போடியா என்ன பண்ணுறாங்க, நேபாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரியுது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்தியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, திருடு போச்சுன்னு சொன்ன தெரிந்த விஷயங்களை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வச்சுருக்கோம், அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உண்மையில் நமக்கு என்ன தான் வேணும், இந்த திருடு போன சிலைகளெல்லாம் திரும்ப கொண்டு வரதுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட் நமக்கு வேணும். ஃபஸ்ட்டு ஸ்கேல் ஆஃப் த தெஃப்ட். இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 10 போச்சு 5 போச்சு அப்படி தான் பார்லிமெண்ட் லெவலில் பேசிட்டு. இட்டலி நம்ம 2 பேரும் ரேஸை ஒன்றா ஸ்டார்ட் பண்ணோம் 1970. இன்னி வரைக்கும் கிட்டத்தட்ட 4 லட்சம் ரிட்ரீவல். இட் குட் பி ஆப்ஜெக்ட்ஸ். நான் வந்து ப்ரைஸே பேசலை, விலை பேசினா 4 லட்சம் பீசஸ் 4 lakh ப்ளஸ் இருக்காங்க. அவள் ரெக்கவர்ட், ஃபிசிக்கலி ரெக்கவர்ட். கம்போடியா ஓவர் 2000, நேபாள் 2200. இந்தியா வந்து நான் இன்னும் கொஞ்சம் பிரித்து சொல்கிறேன். இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி தெரியாது, எதுவும் இல்லை. 1970க்கு முன்னாடி தகவல் இல்லை, எதுவும் வந்த மாதிரி தெரியல. 1970 to 2000 19 2000 to 2012 வெரி இம்பார்ட்டண்ட். ஏன் அதை சொல்கிறேன்னா இந்த டைம் தான் வாமன் கே வாஸ் பிஹைண்ட் பார்ஸ். உங்களோட செல்மேட்க்கு இது இம்பார்ட்டண்ட். 2012 0. 2013 to now physically that have come into Indian shores crosses 700. So overall 719 வச்சுக்கோங்க. Another 1890 are stuck, majority in the US, for want of வண்டி சத்தம். வெறும் காசு, அதை எடுத்துகிட்டு வரதுக்கான காசு கொடுத்தா வந்துடும். அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, மற்ற எந்த நாடும் இல்லாத ப்ரொசீஜர். ஏஎஸ்ஐ நாங்கள் போய் நியூயார்க்லேயோ எங்கேயோ இருக்குன்னா நாங்கள் ஃபிசிக்கலாக பார்த்து ஆமாம் இது ஆன்டிக்விட்டின்னு சொன்னால் தான் இட் கேன் உள்ளேயே கொண்டு வரலாம். நீங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ட்ரிப்பு போயிருக்காங்க.
ஒரு முதல் ட்ரிப்பு போய் ஒரு 35, அதாவது 1890 ஒரு 35 அப்ரூவ் பண்ணாங்க. ஒரு 35 பார்த்தாங்க. ஸோ இந்த மாதிரி இது எத்தனை அதாவது வருஷத்துல இதை வந்து யூஎஸ் போற ட்ரிப்புக்கான ஒரு ப்ராசஸாவே இதை பயன்படுத்திக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா 3 பேர் போவாங்க. ஆ. அது 3 பேர் வந்து சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் அப்படி இருக்கணும். இது வந்து இந்தியா முழுக்க சீஸ் பண்ணது. இப்போ சுபாஷ் கப் இது என்ன காமெடினா, ஒரு 80 to 90% வாட் ஹஸ் ஆல்ரெடி பீன் ஹேண்டட் ஓவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2012 சீஸ் பண்ணது. இப்போ 2026 இப்போ. ஸோ என்னாச்சு, இது என்ன ஒருன்னா, நண்பர் அங்கே இருக்கிறவங்க வந்து அடுத்த வாரம் நாங்கள் ஒரு செரிமனி வச்சுருக்கோம், ரெஸ்டிடியூஷன் செரிமனி நியூயார்க்கில். அப்படியா, எத்தனை சிலை கொண்டு வரட்டும் அப்படின்னோடனே, இல்லை நீ போன வருஷம் கொடுத்தல அத்தோட செரிமனி இது, இன்றைக்கி தான் எங்கள் தலைவர் வந்திருக்கார் ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அப்படின்ற மாதிரி. கடைசியில் என்னாச்சு, நம்ம கொஞ்சம் கிரிட்டிக்கலாக எழுதினப்புறம் இப்போ எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஸ்டோரேஜ் அவன் பே பண்ணிட்டு இருந்தான். அமெரிக்கா 2500 ஆப்ஜெக்ட்டுக்கு அவன் ஸ்டோரேஜ். இப்போ ஸ்டோரேஜ் நம்ம தெரியல வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அப்புறம் ஏர் இண்டியாவும் விற்றாச்சு. இப்போது அது இன்சூரன்ஸுக்கு அவர் கேட்குறாரு, ரொம்ப விலையாக இருக்குமே. ஏன்னா அதில் ஒரு யக்ஷி இருக்குது, பரூத்லேருந்து திருடப்பட்ட யக்ஷி. அது வந்து ஒரு ஃபார்மர் வந்து ஒரு பர்சனல் டேட்டியாக வச்சுட்டு இருந்தாங்க, ரெஜிஸ்டர்டு ஆன்டிக்விட்டி. 2004 அது திருடப்பட்டு 4 வெட்டி அமெரிக்காவுக்கு போய் அதை திருப்பி ஒட்டி ஷி வாஸ் இன் த மார்க்கெட் ஃபார் $15 million. அது வந்து 9 அடி கிட்டத்தட்ட 6 டன்னு. இதெல்லாம் எப்படி வண்டி சத்தம் கொண்டு வர கப்பலில் தான் கொண்டு வந்தாங்க. சரி, அப்போ இதுனா இது என்னன்னா, அந்த இன்டென்ட் அவன் வந்து நேபாள் 2000 லட்சம், கம்போடியா 2000 லட்சம், அவன் 4 லட்சம். உன் பொருள் ஒருத்தன் வந்து அமெரிக்கன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கு, நீ எடுத்துகிட்டு போடான்னு சொல்லி நான் வந்து ஏஎஸ்ஐ ஆளை அனுப்பணும், செக் பண்ணணும், அப்ரூவ் பண்ணணும், அதுக்கப்புறமா பைசா அலோகேட் பண்ணணும்னு கிறுக்குத்தனமான வேலைகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி. இல்லை, இதில் என்ன ஒரு காம்ப்ளிகேஷன் என்னென்னா, இப்போது இந்தியா முழுக்க இருக்கிற ஆப்ஜெக்ட்னால ஏஎஸ்ஐ உங்களுக்கு தெரியும், தே டோன்ட் ட்ரான்ஸ்ஃபர் தட் மச். அண்ட் எல்லாம் குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி ஒன் டிவிஷன் தான். இதில் என்ன வருதுன்னா, நம்ம தஞ்சாவூர் பெயிண்டிங் அங்கே வந்து பீபாடி செக்ஸ் மியூசியம் பாட் ஃபார் $385,000 தஞ்சாவூர் சாரசிமாலேருந்து இது போனது. அங்கே போய் ஒரு ஆள் அது நான் ஆன்டிக்விட்டின்னு சர்டிஃபிகேட் கொடுத்து வந்துட்டாப்புல. அவருக்கு தஞ்சாவூர் பெயிண்டிங் என்னென்னு தெரியாது. இது என்ன பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கே, பலன்னு இருக்கேன், நான் ஆன்டிக்விட்டி. ஏன்னா போனதுக்கு எதையாவது ஒன்று நோன்னு சொல்லணும்ல, இல்லைனா நீ எதுக்கிட்ட வந்து 30 காமிச்சு 30 ஓகேன்னா. அதனால் பார்த்தாரு, அவருக்கு இல்லாத சப்ஜெக்ட்டு இங்கே எஃப்ஐஆர் ஓப்பனாக கிடக்கு. இதுதான் இந்த மாதிரி இருக்குது. பட் நான் நீங்கள் சொல்கிற கேள்விக்கு ஆக்சுவல் அது பார்த்திங்கன்னா, கிவ் யூ அ கிளாசிக் எக்ஸாம்பிள். கம்போடியா, நான் இட்டாலி வந்து பயங்கர ஸ்ட்ராங். இட்டாலி எப்படின்னா, அந்த குரேட்டரை கேஸில் போட்டு குரேட்டர் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது நீ உள்ளே போய் உட்காரு அப்படின்ற அளவுக்கு தே வெண்ட் ஆஃப்டர் தட். பட் அவங்க வெரி ஸ்ட்ராங். அவன் என்ன சொல்கிறது, இது ஏன் சிலை, யூ ப்ரூவ் யூ ஆர் த லெஜிட்டிமேட் ஓனர். இங்கே வந்து இந்தியாவில் எப்படின்னா, ஐயா இது எங்கள் சிலை, இதை பாரு, இதுதான் ப்ரூஃபு, இதுதான் எங்கள் ஊரில். ஏன்னா எத்தனை சிலைக்கு நம்ம ப்ரீ தெஃப்ட் ஃபோட்டோஸ்லாம் காட்ட முடியும்? கரெக்ட். ஸோ அது கஷ்டம். அவன் என்ன சொல்கிறான், இது எங்கள் ஊர் சிலை, நீ எப்படி அமெரிக்கா உனக்கிட்ட எப்படா வந்ததுன்னு கேட்குறத விட்டுவிட்டு நம்ம போய் கஷ்டப்பட்டு நான் ப்ரூவ் பண்ணுறேன்னு கேட்குறது வைத்தியகாரத்தை. அதுவும் கேட்குறது எவ்வளோ நேரம் கேட்பீங்க? 1 வருஷம் கேட்கலாம், 2 வருஷம் கேட்கலாம், 3 வருஷம் கேட்கலாம், 16 வருஷமாக கேட்டுன்னு இருக்கோம் சில சிலைகளுக்கெல்லாம் மியூசியமில். எவிடன்ஸ் கொடுத்தப்புறம். ஸோ டெக்னிக்கலி இன்னைக்கு கூட நம்ம ஒரு சட்டம் கொண்டு வரலாம், எனிதிங் அக்னாலஜ்டு பை எக்ஸ்பர்ட்ஸ் அஸ் இண்டியன் இஸ் இண்டியன். யாராவது அதை வச்சுருந்தீங்கன்னா, உங்களால் அதை நீ எப்படி வாங்கினேன்னு ப்ரூவ் பண்ணலைன்னா அது என்னோட சொத்து. நான் ஒன்று இந்தியாலையும் ப்ராசிக்யூட் பண்ணுவேன், நீ எங்கே இருந்தாலும் ஓ ஊர்லேயும் ப்ராசிக்யூட் பண்ணுவேன். நாட் ஓன்லி தட், கம்போடியா டிட் தட். கம்போடியாவில் தே ஆஃப் த ஃபேமஸ் பீமா துரியோதனா ஆள் உயர அந்த பேனல், அவர் கடைசி ஃபைட்டு சைடில் எல்லாரும் உட்காந்து, அதோட கால் மட்டும்தான் இருந்தது. அந்த காலை மேட்ச் பண்ணி இட் வாஸ் வேரியஸ் மியூசியமில் அந்த செட்டு. அதில் ஒன் வாஸ் வித் சாத்பீஸை வந்து தே சேலஞ்ச்ட் இட். தே சேலஞ்ச், வென்ட் டு கோர்ட் அண்ட் ஃபாட் அண்ட் ஒன் த கேஸ் அண்ட் காட் இட் பேக். பட் நம்ம வந்து இத்தனைக்கும் அவன் வந்து இப்போ இந்துயிசம்லாம் அங்கேருந்து போச்சு. அவனுக்கு வந்து பீமனாவது துரியோதனாவது ஏதோ அவங்களுடைய கலாச்சாரத்தோடைய ஒரு ஒட்டல்ல ஒரு ஓரத்தில் இருக்கு. நீங்க தினம் கும்பிடுற சாமிடா. அதுதான் லோனில் கொடுக்குறோமே.
நடராஜரே லோனில் கொடுக்குறோம். இந்த இதே சாத்பீஸை நம்ம காசு கொடுத்து கோட்ரேஜ் மூலமாக பிப்ரவா புத்தர் ஐட்டம் வாங்கியிருக்கோம். கம்போடியா அவ்வளோ சின்ன கண்ட்ரி, தே என்கேஜ் அ லா ஃபார்ம் அண்ட் ஃபைட். வேறஸ் நம்ம வந்து வி டேக் த ஈஸி ஷாட். ஸோ எனக்கு இது என்ன தோணுதுன்னா, நம்ம நிறையா பேசலாம், பட் ஃபண்டமெண்டலி நம்ம ஒரு சிவிலைசேஷனல் ஒரு நேஷன் அப்படின்னு சொல்கிறோம். சும்மா ஒரு பொலிட்டிக்கல் நேஷன் ஸ்டேட் கிடையாதுடா. இந்தியா நம்ம வந்து ஒரு சிவிலைசேஷனல் ஸ்டேட் அப்படின்னு. ஆனால் அதுக்கு உரிய அந்த திராணி ஆண்மை இல்லாமல் உன் பொருளை வந்து கண்ட மாதிரி திருட்டிட்டு போயிருக்கான். வெறும் லெஸ் தென் 300 இயர்ஸ் தான் திருட்டு பெரும்பாலும். அதுக்கு முன்னாடியான இஸ்லாமிக் இன்வேஷனில் டிஸ்ட்ரக்ஷன், ஐடல் வாஸ் டெஸ்ட்ராய்ட். அதுக்கு நமக்கு வட இந்தியா முழுக்க நமக்கு அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது. இவன் கொள்ளையடிக்கிறதுங்கிறது வந்து 1700s 18th செஞ்சுரியிலேருந்து 300 வருஷத்துக்குள்ளே தான். அதை திருடிட்டு போய் கண்ணு ஃபுல்லாக வச்சுக்கிட்டு இருக்கான், கண்ணுக்கு தெரிகிற மாதிரி. அத்தனை மியூசியத்துலேயும் ப்ளஸ் ப்ரைவேட்லேயும் ஆர்ட் ஆக்ஷனில் அதை ஆக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான். பல தாளில் புக்கு போட்டு கேட்டலாக் போட்டு பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஒரு திருட்டு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறான். இங்கே வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொன்றா கொள்ளடிக்கிறாங்க. எக்ஸாம்பிள் இல்லை இது முடிச்சிடுறேன், இந்த ரேண்ட்டை ஃபுல்லாக முடிச்சிடுறேன்னா, அண்ட் வி ஆர் பவர்லெஸ். ஆனால் நாம் வந்து உலகத்தின் 3வது பெரிய வல்லரசு நாடாகவும் வி ஜஸ்ட் டோன்ட் டிசர்வ் இட். உன்னுடைய கரண்ட் லிவிங் ரிலிஜன், உன் பொருள், உன் கடவுள், அதை எடுத்துட்டு வர்றதுக்கான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிஸ்டம் காப்பி அடிக்க கூட வக்கில்ல. நீ வந்து இட்டாலி மாதிரி உருவாக்கு, இல்லை கம்போடியா மாதிரி கூட உருவாக்கு. என்ன சொல்ற, வா நான் ட்ரெயின் பண்ணுறேங்கிறான். ஐ கிவ் யூ த டூல்ஸ். இன்டர்நெட்டில் எப்படி கேன் டூ ஸ்க்ரேப்பிங், இமேஜ் மேட்சிங் நான் ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணுறேன்றான் இட்டலி. அதுக்கப்புறம் டு பேக், இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஹிந்து ஐகான்ஸ் தட் ஆர் பீங் பேங்கிஷ். ஐ கிவ் யூ கேஸ். ஆரணி பக்கத்தில் ஒரு ஜெயின் கோவில், நான் வந்து ஃப்ரைடே விசிட் பண்ணுறேன். சண்டே மண்டே அந்த டைமில் கேஸ் கட்டர் கொண்டு வந்து அந்த கோவில் மெயின் லாக்கை வெட்டி, ஷேவிங் க்ரீமை கொண்டு வந்து சிசிடிவி கேமராவில் அடிச்சுட்டு மிளகா பொடி தூக்கிட்டு போகிறாங்க. அதாவது ப்ரீ பிளான்ட் ஃபுல் ரேக்கே. திஸ் ஹேப்பன் அபவுட் 3 years ago. ஸோ திஸ் இஸ் அ கண்டினியூவிங். இப்போ இன்னைக்கும் திருடு நடந்துருக்கு. வி ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் US Customs, ஃபார் எக்ஸாம்பிள், ஆன் அ ப்ரோ போனோ பேசிஸ். டு பி வெரி கிளியர், அவர் என்டையர் எஃபர்ட் இஸ் செல்ஃப் ஃபண்டட் with individuals only. We don't even take money from our friends. It is all only nearby only. We know whenever there's a border stop, they consult with us. And we know for a fact that even today, shipments are landing in the US, artifacts are going. So, இது வந்து ஒரு பழைய கேஸோ முடிஞ்ச கேஸோ இல்லை. அண்ட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் பார்டர், கிவ் அ கிளாசிக் எக்ஸாம்பிள் வேர் 2 cases. எப்படி பொதுமக்கள் வந்து ஹெல்ப் பண்ணலாம், விச் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட். இது ஒரு ரேண்டாக மட்டும் இல்லாமல், ஒன்று வாட் த கவர்மெண்ட் கேன் டூ. இதை வந்து நம்ம நிறைய ஃபாரமில் சொல்லியாச்சு. த எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சில் ஹஸ் கிவன் ஒரு 380 பக்கம் ரெக்கமெண்டேஷன் டு பிஎம்ஓ. அதை பேஸ் பண்ணி ஒரு ஜேபிசி ரிப்போர்ட் ஒரு 600 பக்கம் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. ஒரு 2.5 வருஷம் ஆச்சு இது ரெண்டுமே போய். இது எனக்கும் இப்போ இந்த நம்ம ரிக்கவரி நம்பர் சொன்னோம்ல, ஆல் திஸ் ஹஸ் ஹேப்பன்ட் வித்தவுட் எனி சேஞ்ச் ஆன் த கிரவுண்ட். இது யாராலையும், அதாவது புதுசாக நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணியோ புதுசாக ஒரு லா எனாக்ட் பண்ணியோ இன்னி வரைக்கும் சிலை திருட்டோ கோயில் திருட்டோ, த ஒன்லி செக்ஷன் அவைலபிள் இஸ் ஹவுஸ் பிரேக்கிங் தெஃப்ட். இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கும் அதில் ஒரு ஸ்பெஷல் எக்ஸாம்ஷன் 1992 போட்டிருக்காங்க. அதில் வந்து மொத்தம் 3 மாதம் 3000 ரூபா, மேக்ஸிமம் 3 வருஷம் தமிழ்நாட்டில் கோயில் திருடுனா. வீடு திருடுனா 6 வருஷம். ஸோ வீட்டை பொறுத்து திருட விட கோயில்னா தமிழ்நாடு அமெண்ட்மெண்ட். வீடுங்கிறது தனிநபர் சுதந்திரத்தை பாதிக்குது, கோவில்னா யாருக்கும் கவலை இல்லை. ஸோ இது ரெண்டாவது என்னென்னா, போலீஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் ஜட்ஜ்ட் பை ஓப்பன் எஃப்ஐஆர்ஸ். ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் 18 மாதத்துக்கு மேலே ஒரு எஃப்ஐஆர் ஓப்பனாக இருந்ததுன்னா அவளுக்கு ஒரு டிமெரிட் பாயிண்ட் மாதிரி. ஸோ இது வந்து இப்போ ஒன்றும் இல்லை, 1970களிலேயே ஆல் அக்யூஸ்ட் அரெஸ்டட், ஐடல்ஸ் நாட் ஃபவுண்ட். அக்யூஸ்ட் யாருன்னு பார்த்தோன்னா ஜெயபிரீத்திடம் பிக் பாக்கெட்டு எல்லாரையும் போட்டு கோவில் தான் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, கேஸை க்ளோஸ்.
இந்த மாதிரி you will not believe. Kapoor was arrested in 2011 in Germany via red corner notice. 2012, he was extradited to India. In 2013 in Ariyalur, there was a temple, Potavaliன்னு சொல்லி அங்கேருந்து ஒரு ஹனுமானும் ஒரு விஷ்ணு ஸ்ரீதேவும் was stolen. Within 7 months, that case was closed. அதாவது கபூரோட ஹைட் ஆஃப் கபூர்ஸ் என்கொயரி in the same district, and we managed to track the Hanuman, and the Vishnu இன்னும் வெளியே வரல. So these are things that we have to find a way wherein all police stations have to reopen past cases, wherein cases, FIRs have been closed for saying idol is not found. இது பண்ண முடியுமா Either அப்படின்றது that or you go beyond that. எஃப்ஐஆர் இருக்கு இல்லை கவலை இல்லை, இது என்னுடையதுன்னா நான் எடுத்துப்பேன். நான் வந்து அதுக்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். அதையும் தாண்டி நான் வந்து என்னுடைய பலத்தை கூட நான் பிரயோகிக்கணும்னா பண்ணுவேன். ஏன்னா இட்ஸ் மைண்ட். இப்போ நான் போய் கெஞ்சிட்டு இருக்க முடியாது. ஸோ தட் திங்கிங் ஹேஸ் டு சேஞ்ச். திங்கிங் ஹேஸ் டு சேஞ்ச் மட்டும் இல்லை, ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கணும். இப்போ நீ வந்து ஒரு சாஃப்ட் டிப்ளமசி வில் ஒர்க், சரி 6 மாதம் கேட்கலாம். இப்போ கிளாசிக் கேப்ஸ் ஆனந்தமங்கலத்தில் வி பாட் பேக் த ராமா லக்ஷ்மணா அண்ட் சீதா ஃப்ரம் லண்டன். இட் வாஸ் வித் த டீலர். ஒரு 4 வருஷம் ஆச்சு எனக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒரு 2 வருஷம் ஆச்சு அந்த டீலர்கிட்ட ப்ரூஃப் கொடுத்த உடனே 2019 on August 15th handing over. 2021 it has gone back to worship இன்னைக்கு. பட் அந்த குரூப்பில் இருக்க ஹனுமான் ஸ்டில் வித் சிங்கப்பூர் ஏஷியன் சிவிலைசேஷன். ஒரு டீலரே நமக்கு கொடுத்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி என் பேரை வெளியே சொல்லாதப்பா இந்த அவன் சில கொடுத்துட்டு போயிட்டான். We are not able to get from a friendly place like Singapore of the same group. Evidence is the same for the last 8 years. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ஜஸ்டிஸ் டிலேட். இது பொதுமக்கள் எப்படி வரலாம் அப்படின்னாக்கா, ஐ வாஸ் இன் டெல்லி ஃபார் யுனெஸ்கோ ஒரு செமினாருக்கு. வழக்கம் போல் நம்ம பேசுகிறது ஃப்ராங்காக இருந்தது. டீ பிரேக்கில் ஒரு வெஸ்ட் பெங்கால் ஆஃபீஸர் வந்து, விஜய் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், என்னோட பிஹெச்டி தீசிஸ் மென்டாரோட தீசிஸில் இருந்த ஒரு கோவிலை திருடு போயிடுது அப்படின்னு. ஐ செட் ஓகே, வீல் ஃபைண்ட் அவுட். ஸோ அவர் பேரை வச்சு அவரோட ஒரிஜினல் யூனிவர்சிட்டியில் போய் அவரோட பிஹெச்டி தீசிஸை தூக்கணும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ, அந்த காலத்துல டிஜிட்டலைஸ்லாம் கிடையாது. ஆமாம், ஃபோட்டோ பிடிச்சி அந்த ஃபோட்டோவெல்லாம் ஒட்டி வச்சுருந்தார். அந்த ஃபோட்டோவில் ஒரு குபேரனோட அரை சிலை இருந்தது அவர் பிடிச்சதில். அந்த குபேரன் வாஸ் லாஸ்ட். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம இமேஜ் மேட்சிங் நம்மளோட ப்ராப்பர்ட்டி டெவலப் சம் சாஃப்ட்வேர். 1938 இட் வாஸ் டாக்குமெண்டட் இன் ASI சர்வே. ஸோ அதெல்லாம் எடுத்து கூகுள் ஸ்ட்ரீட் மேப்பில் பார்க்கும்போது அமெரிக்காவில் ஒரு டீலர் வாஸ் அட்வர்டைசிங் திஸ் குபேரா ஃபார் சேல். we managed to catch it. And இன்னும் 3 சிலை வந்துருச்சா? he's on the way back, he's been seized. என்ன இதுனா அதில் இன்னும் 3 சிலைகள், மொத்தம் 3 சிலைகள் திருடு போச்சு. ஒரு வருஷம் அப்புறம் இந்த கண்டுபிடிச்சி சீஸ் ஆன அப்புறம் ஒரு வேலை நிமித்தமாக நான் கல்கட்டா போகும்போது, சரி இந்த கோயிலை போய் பார்க்கலாம். பங்கூரான ஒரு பயங்கர ஒரு குக் கிராமம்னு வச்சுக்கோங்களேன். கிராமத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சின்ன கோவில். கார் எடுத்து போய் நிறுத்துறேன். ககா கிடையாது, புண்டாக்ஸ்னா புண்டாக்ஸ் பிளேஸ். டங்குன்னு ஒரு மணி அடிக்குது. யாரா இந்த உள்ளே போய் பார்த்தா ஒருத்தர் பூஜை பண்ணிட்டுருக்க. ஒரு சின்ன இதில் அரிசி, செவுத்தில் இந்த தொலைஞ்சு போன சிலைகளோட படங்கள். அந்த படங்களை வச்சு அதுக்கு பூஜை பண்ணிட்டுருக்கார். சொன்னேன் ஒன்று பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கு. அதுதான் சொன்னேன், அந்த ஒரு துப்பு அது வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு. நம்ம உங்களுக்கே தெரியும், we managed to bring back the Nataraja from a lot of places by priests opening up. இப்போ சம்பந்தர் ஃப்ரம் சீர்காழி, சேம். புனேநல்லூர் நடராஜர், அவள் கோயில், அவள் பயப்படுவா. யூஸ்வலாக அப்போ நான் என்ன கேஸில் எங்ககிட்ட தகவல் கொடுத்துரு, நாங்கள் வீல் ஃபைண்ட் அவுட். புனேநல்லூர் தொலைஞ்சு போயிடுச்சுன்னா தகவல் எந்த வருஷம் கொடுத்தா முடிஞ்சால் படங்கள் இருந்தால் ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா நம்மளோட டேட்டா பேஸில் we are now collecting from 1920s onwards auction records. கிட்டத்தட்ட ஒரு 60 to 62,000 auction records நம்ம digitize பண்ணி வச்சுருக்கோம். இதை தவிர because of the work we do, a lot of these robber offering photos also have been shared. So we are waiting. இப்போ பார்த்தீங்கன்னா சுபாஷ் கபூரோட கூட்டாளின்னு சொல்ல முடியாது, அவர் வானான்னு சொன்ன சிலைகள் was bought by வியர்னர் கேலரிஸ். ஸோ அப்படி மாட்டிது. சுபாஷ் கபூரோட ஆர்கைவில் அவர் பாஸ் பண்ண ஸ்டாச்சுவை வியர்னர் அட் பாட். ஸோ அவள் மாட்டினதில் அவளுக்கு அந்த மாதிரி. ஸோ நிறைய மாட்டும். ஸோ எது இம்பார்ட்டன்ட்ன்றது, தே கேன் ரீச் அவுட் டு அஸ் இன் கான்ஃபிடென்ஸ்.
அவர் ஒன்லி இன்டென்ட் இஸ் நாட் ஃபேம் கேம் மணி வி டோன்ட் டூ ஃபார் அவார்ட்ஸ் ஆர் ரிவார்ட்ஸ். இன்ஃபேக்ட் வி ஹவ் நெவர் பீன் டு எனி, நாட் தட் வி ஆர் இன்வைட்டட் ஃபார் எனி ரெஸ்டிடியூஷன் செரிமனிஸ், ஸோ வி ஆர் நாட் டூயிங் இட் ஃபார் ஃபோட்டோ ஆப்ஸ். இது என்ன அப்படின்னா, இது நிறைய பேருக்கு இது தெரிஞ்சது, அவெல்லாம் பண்ணலை. ஏன் பண்ணலைன்றதை விட லெட்ஸ் பி த சேஞ்ச். இதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஈச் ஆஃப் இட் இஸ் அ பேட்டில். கிட்டத்தட்ட சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் 9 வருஷம் வேலை பார்த்து எங்கேருந்தோலாம் ஹெல்ப் வரும். நான் ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு ரிசர்ச்சர் போவா, ஒரு ஸ்டூடெண்ட் போவா, உனக்கு இந்த இது ஒன்று கிடச்சிது எனக்கு பேப்பர் இந்த பாருன்னா அதில் ஒரு கொக்கி கிடைக்கும். அந்த கொக்கியை பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் தட் யூ ஹேவ் டு இன்வெஸ்ட் த டைம். இது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு மேலாக்கா பார்த்துட்டு விட்டங்கோத்தான்னு முடிக்கிற கேஸ் கிடையாது. திரும்பி வரத்துக்கு டைம் ஆகும். இது சிலது வந்து இம்மீடியட்டாக வரும், ஒரு 6 மாதத்தில் ரிசல்ட் கிடைக்கும். சிலது லாங் பேட்டில். பட் எவ்ரி டைம் தே கம் பேக் we have to celebrate, and thanks to people like you, திரும்பி வரும்போது we have to demonstrate local population அதை வெல்கம் பண்ணி they should go back to worship. அதுதான் இம்பார்ட்டன்ட். திரும்பி போய் நம்ம ஒரு குடவுன்லேயே ஒரு மியூசியம்லேயே வைக்கக்கூடாது, பிரயோஜனமே இல்லை. இந்த லாஸ்டான ஒரு கேள்வி, இண்டிவிஜுவலாக பொதுமக்கள் என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு? மெயினாக இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறோம் அவுட் சைட் ஆஃப் இந்தியா. when you travel, most museums you have covered, but யூரோப்பில் இதெல்லாம் பேர் தெரியாத ஊர்லலாம் மியூசியம் இருக்குது, எஸ்பெஷலி இன் ஜெர்மனி அண்ட் நாட். இஃப் யூ ஃபைண்ட் இந்தியன் ஆர்டிஃபேக்ட், டேக் அ ஃபோட்டோ அண்ட் சர்ச். பர்மிஷன் வாங்கிட்டு எடுங்க. கடையில் இருந்ததுன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக ஃபோட்டோ எடுங்க. அப்படி டோன்ட் ரிஸ்க் யுவர் செல்ஃப். இஃப் யூ ஃபைண்ட் இந்தியன் ஆர்டிஃபேக்ட் ஃபார் சேல், ஜஸ்ட் டேக் டவுன் த நம்பர், வி வில் யூஸ் அவர் ரிசோர்ஸஸ் டு ஃபைண்ட் அவுட். அது ஒன்று. அப்புறம் ரெண்டாவது, இஃப் யூ கேன் ஃபைல் ஆர்டிஐ. இஃப் யூ கேன் ஃபைல் ஆர்டிஐ. என்ன ஆர்டிஐ? எது? எந்த? சிம்பிள். இப்போ இந்த ஸ்மித்சோனியனே எடுத்துக்கோம். இந்த லாங் டேர்ம் லோன், இந்த லாங் டேர்ம் லோன் சோ கால்ட், நோபடி ஹஸ் சீன் த பேப்பர் எக்ஸப்ட் ஸ்மித்சோனியன்ஸ் claim on their website. அதே மாதிரி there are lot of temple properties that we are talking about, but temple idols, okay, in terms of RTI is a great help. Again, நான் வந்து தமிழ்நாடு மட்டும் சொல்லலை. இப்போது நம்ம சொன்ன மாதிரி கொலோனியல் லூட் இஸ் தேர். கொலோனியல் லூட்னா எல்லாரும் நினச்சிட்டு ஐயா இது வந்து குட் ஃபெய்த்தாக திருப்பி கொடுத்தா தான் உண்டு. அப்படி கிடையாது. தெஃப்ட் இஸ் அ தெஃப்ட். an illicit removal is an illicit removal. 300 வருஷத்துக்கு முன்னாடி திருடினாலும் திருடு தான். ஸோ அதுக்கு வந்து தகவல் நம்மளுக்கு தெரியணும். அதுக்கு வந்து we have to work with இந்த மாதிரி சீக்ரெட் டீல், இந்த நாட் அண்ட் சைமனோட இதுக்கெல்லாம் நம்ம கொஞ்சம் உடைக்கணும். மூணாவது, மீனாக ஃபுட்ஃபால். நாங்கள் பார்த்ததில் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே எங்கே திருடு நடக்குது அப்படின்னா ஆள் நடமாட்டம். ஆளே போகாத கோவில் தான் திருடுறதுக்கு உகந்தது. இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி இல்லை. எல்லா கிராமம்லாம் செழிப்பாக இருக்குது, அவ்வளவா நிலம் தோறான்னு இருக்குது, ஆனால் கோயிலுக்கு போக மாட்டேங்கலாம். ரெண்டாவது, இந்த ஐகான் சென்டர்ன்ற கான்செப்டை ஸ்டாப் பண்ணணும். அது எப்படி ஸ்டாப் பண்ணலான்னா சிம்பிள். அந்த ஊர் செல்வந்தர்கள் கோவில்லையே ஒரு ஸ்ட்ராங் ரூம், அங்கே ரிட்டையர்டு எக்ஸ் சர்வீஸ்மேன் யாராவது ஒரு வாட்ச்மேன், சிசிடிவி, இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தெருக்கு தெரு சிசிடிவி வந்து. கரெக்ட். ஏன் அப்படின்னாக்க இந்த ஐகான் சென்டர் 3 ப்ராப்ளம். ஒன்று, இந்த ஐகான் சென்டரில் த பிரான்ஸ் டிசீஸ் கேன் ஸ்ப்ரெட். ரெண்டாவது, யூஆர் டிஸ்ட்ராயிங் டே டு டே வர்ஷிப். அதாவது ஒரு திருவிழாக்கு மட்டும்தான் உன் சிலையை கொடுத்து அனுப்புவேன் அப்படின்னா. இந்த ஐகான் சென்டர் வந்ததே சின்ன சின்ன கோயில்கள் எல்லாம் இந்த சிலைகளை வச்சு காப்பாற்ற முடியாது, அதனால ஒரு இடத்துல நான் வச்சுட்டு உனக்கு ஜெயிலில் போடாமல் சாமியை ஜெயிலில் போட்டோம், அவ்வளோதான். உனக்கு தேவைப்படுற அன்னைக்கு பிரதோஷம் அன்னைக்கு பிரதோஷமூர்த்தி எடுத்துன்னு வந்து தருவேன். தட் இஸ் நாட் அவர் கல்ச்சர். நோ பத்ரி. கரெக்ட். நோ, ஐ அக்ரி வித் யூ. தே ஆர் லிவிங் திருமேனின்றதுக்கே பேர் என்ன? அப்சல்யூட்லி, நான் ஒத்துக்கிறேன். தினசரி பூஜைகளில் அது வந்து ஸ்னப்பனமூர்த்தியாக இருந்தால் தினம் அதுக்கு அபிஷேகம் பண்ணி ஆகணும். இல்லை, அது கூட அத்தோட வஸ்திரம், ஆமாம், அத்தோட ஒரு பாத்திரங்கள், அத்தோட பூஜை புனஸ்காரம், அதை பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர், அதுக்கு ஏற்ற ஒரு வாத்தியக்காரர்கள், அவளோட இதெல்லாம் போயிடுது. ரெண்டாவது, இப்போது போயிட்டு எடுத்துன்னு வர்றது மீன்பாடி வண்டியில் கட்டி அனுப்புகிறான் சிலையை. அது ஒரு 4 வாட்டி நம்ம ரோட்டில் ஸ்மூத் ரோட்டில் டங்குன்னா அகெயின் சில அடிபடுறது. அதே மாதிரி அது கீழே வந்து நம்பர் எழுதி தான் போகிறது. வெளில போகிறதா திரும்பி வரதான்னு ஒரு ஆள் உட்கார வச்சு ஸ்க்ரீனில் எப்படி பார்க்குறான், 2 தான் அப்படின்றான். என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த டிரான்ஸ்ஃபரில். அதே மாதிரி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இங்கே செக் பண்ண போகிறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து
இட்ஸ் அ ஹைலி ரிஸ்கி அண்ட் த ட்ரேட் இஸ் நம்மளோட இப்போ பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஐகான் தட் யூ காட் பேக் ஃபார் சோலாஸ் இஸ் $5.6 million. 5.6 million டுடேஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேட் 90. 100ன்னு வச்சுப்போம் ரவுண்ட் ஆஃப்க்கு. 50 கோடி. 50 கோடிக்கு நீங்கள் என்ன தான் வச்சாலும் ஸோ த பெஸ்ட் திங் இஸ் ஊர் மக்கள் ஹவாவா கோயிலை பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த கோயில்ன்ற ஸ்ட்ரக்சரே இம்பார்ட்டன்ட். இல்லைன்னா எல்லாரும் ஐக்கன் சென்டருக்கு போய் சாமி கும்பிட வேண்டியது தான். இப்போ அந்த ஊரில் இருக்கிற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கோயில்னு இருந்தால் அதுக்கு ஒரு செலவாகும். அந்த செலவுக்கு அதுக்கு ஒரு நிலம் இருக்கும். அந்த நிலவுலேருந்து முதல் படி அதை வரும். அந்த நிலத்தை பராமரிக்கிறது போயிடுச்சு, அதுலேருந்து வர்ற வருமானங்கள் யாரும் கொடுக்கறதில்ல ஒழுங்கா. அதுக்கு ஒரு குளம் இருக்கும், அந்த குளத்துக்கு ஒரு இருக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு ஈகோ சிஸ்டம் தட் வாஸ் ஃபங்க்ஷனிங். த மொமெண்ட் யூ டேக் அந்த நாயகனை தூக்கிட்டோம், அப்போ என்ன ஆகுது, ஒரு இன்னொரு 20-30 இயர்ஸில் வி வில் ஃபர்கெட் அபவுட் ஆல் தீஸ் கஸ்டம்ஸ். அப்போது ஸ்லோவாக என்ன ஆகும், டெம்பிள்ஸ் வில் பிகம் மியூசியம்ஸ். நீங்கள் நாளைக்கு ஒரு ஒரு சிற்பத்தை வெளிநாட்டிலேருந்து ரெக்கவர் பண்ணால் கூட அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இத்தனை நேரம் மறந்து போயிருக்கும். அந்த பழைய ஆட்கள்லாம் போயிருப்பாங்க. இப்படி ஒன்று எங்களுடைய ஊரில் எங்களுடைய கோவிலில் இருந்ததுங்கிறதே பல பேருக்கு தெரியாது. ஆனந்தமங்கலம் சொன்னேன், when I was in Singapore, there was a family that said, எங்களை கொண்டு போய் காட்டுங்க எங்கள் ஆஞ்சநேயரை. சரி, நான் சொன்னேன், பிஹேவ் யுவர் செல்ஃப், நம்ம வந்து பரதேசியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி வான் பண்ணி தான் கொண்டு போனேன். அந்த அம்மா டபாலில் கீழே உட்காந்து தாரதாரையாக அழறா. கேட்டால் என் பொண்ணுக்கு திரைநேத்திரன் தான் பேர். அந்த அந்த ஊரில் வந்து தேர்ஸ் ஹனுமான் வித் தேர்ட் ஐ. அந்த அளவுக்கு இம்பேக்ட்ஃபுல் மூர்த்திஸ் ஆர் தேர். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சொல்லுவோம், காஞ்சிபுரம் போகிற வழியில் யூ ஹேவ் த சிவன் கோடல். இது ஒரு பெரிய இது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரி என்னென்னா, சிங்கப்பூரில் ஒரு சோமஸ்கந்தர் இருக்குது, வெரி யூனிக், பிகாஸ் சிவாஸ் காஸ்ட் செப்பரேட், உமா அண்ட் ஸ்கந்தர் நார்மலாக பீடம் வந்து ஒன்றா இருக்கும், மூணு தனித்தனியாக பண்ணும். இதில் பீடமே தனி. எனக்கு கொஞ்சம் என்னடா வித்தியாசமாக இருக்கேன். அப்போது எனக்கு ஒரு 1914 புக்கு ஒன்று கிடச்சிது, சவுத் இண்டியன் ஸ்ட்ரைன்ஸ். அதில் ஒரே ஒரு ஃபோட்டோ ஆஃப் த சேம் சோமஸ்கந்தர் வித் அ ஃபுட் நோட் சேயிங் சிவன் கோடல் சோமஸ்கந்தர். அதுதான் போட்டிருந்தது. இந்த சிவன் கோடல் எங்கே இருக்குது எதுவும் தெரியாது. நம்ம எங்கே தேடி பார்த்தாலும் சிவன் கோடல்ன்ற இடமே எங்கேயுமே இல்லை. ரிஜிஸ்டர் தேடி பார்த்து எல்லாம் தேடி பார்த்தோம். கடைசியில் ஃபேஸ்புக்கில் போடுறேன், என்னோட ஒரு எக்ஸ் கொலீகோட டிரைவர், நம்ம ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, சார் எங்கள் ஊர் பக்கம் ஒரு கிராமம் இருக்குது சார், போகிறோம், 4 வீடு, எங்கள் சாமினா இங்கே ஒரு மாரியம்மன் கோயில், இல்லை பழைய கோயில், ஆத்தங்கரையில் இருக்கும். போவேன்னா ஆத்தங்கரையில் போனால் கருவேல முள்ளுக்கு நடுவில் பாம்பெல்லாம் ஓடின்னு இருக்கு. ராஜராஜ சோழர் காலத்து கோவில். உள்ளே போகிறோம், பெரிய பாம்பு புத்து, கதவை திறந்தால் நிலவரை. ஓகே, பியூட்டிஃபுல் டெம்பிள், கோஷ்டமூர்த்தி இஸ் ஆல் இன்டாக்ட், நோ பிரான்சஸ் இருக்குன்னு சொல்லி அப்புறம் லோக்கல் இது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் ஆகிடுது. இப்போ லோக்கல் ஆமாம் சார், நாங்கள்லாம் கொத்தடிமைங்க, எங்கள் அப்பா தான் எடுத்து அம்பாசிடர் காரில் வச்சார் அப்படின்னு எங்கிட்ட சொன்னான். நம்ம போலீஸ் இருக்கும்போது ராஜா காலத்திலே போயிடுது அப்படின்ட்டா. அந்த நிலவரையும் இப்போ மண்ணு போட்டு மூடிட்டா. ஒரு 3 வருஷம் முன்னாடி, திஸ் வாஸ் ஐ எம் டாக்கிங் அபவுட் அட்லீஸ்ட் 15 years ago, 3 வருஷம் முன்னாடி when they were excavating, ஒரு பெரிய குரூப் ஹஸ் டேக்கன் ஓவர். இன்றைக்கி வந்து இட் இஸ் ரிஜிஸ்டர்ட் அஸ் அ ஸ்டேட் ஆன்டிக்விட்டி சைட் ஆகி ஃபென்ஸ் எல்லாம் போட்டு நல்லா புறநமைப்பெல்லாம் பண்ணி வச்சு ஒரு ஜேசிபி வச்சு நோண்டும் போது நட்ராஜர் மற்றவாள்லாம் சைட்லேருந்து வெளியே வந்துட்டா. ஸோ நட்ராஜர் கீழே பரீட் ஹஸ் கம் அப், லாட் ஆஃப் சிலைகள் அந்த பக்கம் இருக்குது கிடச்சிது. சோமஸ்கந்தர் மட்டும் இன்னும் சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ அந்த ஊருக்காரன் வந்து, சார் எனக்கு இந்த ஃபோட்டோவை மட்டும் எனக்கு கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது இருக்க வேண்டிய இடத்துல ஃபோட்டோவை மட்டும் வச்சு தீபாரதம் காமிச்சுட்டு. ஸோ தீஸ் ஆர் ஆல் பிளேசஸ். நான் அதுதான் சொல்லுவேன், அங்கே போய் சும்மா இருக்கிறது, தே கேன் கோ பேக் டு பீயிங் த காட்ஸ் ஈஸிலி. அது ஒரு குட் ஃபேத். அண்ட் another எக்ஸாம்பிள் இஸ், நம்மக்கிட்ட இவ்வளோ இருக்குது ஸ்டாக்கில். உங்களுக்கே தெரியும், இப்போ எக்மோர் மியூசியமில் டிஸ்பிளேல இருக்கிறது ரொம்ப குறைச்சி தான், உள்ள நிறைய உள்ள வச்சிருக்காங்க. ஈஸிலி டூ நான் டெம்பிள் பிரான்சஸ் ஆர் பரீட் ஹோட்ஸ் விச் ஆர், நம்ம பின்னோன்னு சொல்கிறோம், பின்னம் தட் கேனாட் பி, மெட்டலில் வந்து பின்னமே கிடையாது, இட் கேன் ஆல்வேஸ் பி ரிப்பேர்ட், ஸ்டோனில் தான் பின்னம். தே கேன் என்டர் மியூசியம் ஸ்டாக்கில், நீ எல்லாம் வேணால் லாங் டேர்ம் பண்ணிக்கலாம். கரெக்ட்.
கரெக்ட். That you have identified to a specific temple that even it is acknowledged should go back to the temple where it can go back to being the gods which was originally the intention of the donor. இப்போ endowment அப்படின்றதுக்கு மீனிங்கே என்ன? endowment is in perpetuity. கரெக்ட். சந்திரசூரியனார் இருக்கிற வரைக்கும் it should. ஃபைனல் கொஸ்டின். டு யூ ஹேவ் வெப்சைட்? இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ணணும், ஏதாவது ஒரு எனக்கு ஏதோ ஒரு தகவல் கிடைக்கிறது, அதை கொடுக்கணும் அப்படின்னா, நான் இப்போ அரசெல்லாம் இப்போ நம்புற மாதிரியா இல்லை, அவங்க எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல, அது வர வரைக்கும் ஹவு டு ஐ கெட் இன் டச் வித் யூ? ரெண்டு விஷயம் இதில் என்னாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 68 பேரை உள்ளே போட்டிருக்கோம். நிறைய பேர் உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு வாட்டி மீட்டிங் பண்ணும்போதும் உங்களுக்கு பர்சனல் த்ரெட் ஒன்றும் இல்லையா அப்படின்னு கேட்டு வீட்டில் இருக்க எல்லாரும் டென்ஷன் பண்ணி விடுவாங்க. ரெண்டாவது we are taking on a very big mafia, the collecting lobby cabal. We have been threatened to be sued by a lot of people. சூ பண்ணா கூட பரவாயில்ல, நம்ம அதுக்கு கத்தி தான் நம்ம பிரச்சனை. ஸோ அதனால அண்ட் இன்க்ளூடிங் law enforcement is complicit. Let's be very clear. So what consciously even Poetry Institute have stopped for that, saying நம்ம எது சொல்கிறோமோ அது நம்ம வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். பிகாஸ் யூ கேன் பி சூட் ஆல்சோ. நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோன்னா இதெல்லாம் $1 million டிரான்சாக்ஷன். ஸோ ட்விட்டரில் they can look for Vijay at IP India Pride Project. ஃபோன் நான் கொடுக்கறதில்ல, இமெயில் ஆல்சோ. ஒரு வெப்சைட் மாதிரி இல்லை என்ன send you information. என்ன ஆகுது இப்போது இந்த மாதிரி எது போனாலும் ஹேக் பண்ணிடுறோம், உங்களுக்கே தெரியும். இப்போது எங்கிட்ட இருக்க கலெக்ஷனே ஐ கீப் இட் இன் அன் ஏர் கேப்ட் கம்ப்யூட்டர், நாட் ஃபார் எனிதிங் எல்ஸ். இந்த ஆர்ட் மார்க்கெட் வந்து அவங்ககிட்ட இந்த படம் இருக்குதுன்னு தெரிஞ்சால், எல்லாரும் இப்போ இன்டர்போல் வந்து அவன் ஒரு வெப்சைட் வச்சுருக்கான், ஸ்டோலன் ஆர்ட் ஒர்க்ஸ் டேட்டா பேஸ். அதுக்கு வந்து ஃப்ரீயாக யார் வேணால் அப்லோட் பண்ணலாம், யார் வேணால் அதை பார்க்கலாம். முட்டோம் அவங்ககிட்ட இந்த சில ஃபோட்டோ, திருடு போன ஃபோட்டோ இருக்குன்னா அவன் என்ன பண்ணுவான்னு நினைக்கிறேன்? ஐயா என்கிட்ட ஒரு திருடு சிலை இருக்குது, இந்தாங்க வாங்கிக்கோங்க, நான் கொண்டுவான். அதை அப்படியே தூக்கி போட்டு உடச்சிடுவான். இல்லை எங்கேயான போட்டு இல்லை டிஸ்போசர். வி ஹவ் சீன் அமெரிக்காவில் ஒரு சேல் நடந்துருந்தது, அவனுக்கு வார்னிங் போயிடுது, நான் பிடிக்க போகிறான். நம்ம ஆளுங்களே தான் ஒருத்தர் இது மாதிரி இது ஃபோட்டோ விஜய்கிட்ட இருக்குன்னு ஒன்று ப்ரைவேட் சேல் $90,000 $9,000 இந்த அது யார்ட்டையும் காட்டாத பெட்ரோல் வச்சுக்கோன்னு விற்றுட்டான். லக்கி வெளியே எடுத்துகிட்டு போகும்போது நம்ம சீஸ் பண்ணிவிடும். ஸோ இதெல்லாம் வந்து வி ஹவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் வாட் வி டிஸ்க்ளோஸ். இப்போ படம் இருக்குதுன்னு எப்போ சொல்லுவேன் அப்படின்னாக்க, இது மியூசியம் கலெக்ஷன் அக்விஷன் ஆகி அவன் போட்டான்னா நம்ம சொல்லலாம். சேலில் இருக்கும்போதோ, ஏன்னா நான் நிறைய வாட்டி பட்டிருக்கேன், ஒரு பிள்ளையார் சிலை ஒரிசாலேருந்து இட் வாஸ் சப்போஸ் டு பி ஷிப்ட். இட் வாஸ் இன்றைக்கும் அந்த டீலரோட கேலரியில் இருக்குது இன்ஸ்டாவில். லண்டன்லேருந்து அமெரிக்காவுக்கு வரணும், ஆனால் நம்ம ஆளுங்களே யாரோ ஒருத்தர் நம்ம கேஸ் ஃபைல் பண்ணணும்னா, see we are not enforcement. What we don't get involved in the legal process, not for anything else. நம்மளுக்கு இருக்கிற டைம் should be used in our, நம்மளோடது வந்து மேட்சிங் அண்ட் என்ன சொல்கிறது, அதில் பில்டிங் ஏ கேஸ். இது நான் போய் இப்போ லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு நான் வந்து வாதாட ஆரம்பிச்சேன்னா, உங்களுக்கே தெரியும், இந்தியாவில் பாதி நேரம் நான் ட்ரெயின்லையும் கம்ப்ளீட்லி. ரெண்டாவது we are not taking secure time. not only in India. அவன் என்ன பண்ணுவான், நான் இன்டர்நெட்டில் போட்டேன்னா குளோபல் டொமைன், அவன் லண்டனில் எங்கேயோ கேஸை போடுவான், நான் போய் உட்காந்துட்டு இருக்கணும். ஸோ வாட் வி டூ இஸ் வி பியூர்லி ஒர்க் அண்ட் பிகாஸ் வி டூ ப்ரோபோனோ. இப்போ எல்லாருக்கும் டே ஜாப் இருக்குது, ஃபைன். ஸோ வி ஒன்லி அசஸ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ வி ஒர்க் க்ளோஸ்லி வித் ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, வி ஒர்க் க்ளோஸ்லி வித் மெட்ரோபாலிட்டன் போலீஸ். இப்போ ஒரு பெரிய கல் தூண், அது எப்படின்னா, நான் யுனெஸ்கோ பாரிஸில் ஒரு டாக் கொடுத்துட்டுருக்கேன். ஹேகோட போலீஸ் ஆள் அதை பார்த்துட்டு இந்த பையன் நல்லா பேசுகிறானேன்னு அவங்க கலீக்கு ஷேர் பண்ணியிருக்கா வீடியோ. அந்த லேடி பார்த்து, நம்ம போன வாட்டிக்கு ஒரு அபேண்டன் பில்டிங்கில் ஒரு ரூமில் ஒரு கோயில் தூண் இருந்தது, அது இவங்க ஊர் தான் இருக்குமா பாருன்னு எனக்கு யுனெஸ்கோ டெல்லி பாரிஸ்க்கு அடித்து என் நம்பர் வாங்கி எங்கிட்ட அனுப்பிச்சு. இப்போ அந்த சில அந்த பில்லர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம கோவில் தூண் பதிரி எப்படி தான் இங்கே நம்ம வீட்டு வெளியே போச்சுன்னு, இது எப்படி போச்சுன்னு என்ன கேட்டேன். அதில் பார்த்தா ஒரே ஒரு பிளைவுட் பீஸ் கீழே வச்சுருக்காங்க, அதை வச்சு என்ன எவிடன்ஸு? சரி நம்ம சில திருப்பி கொண்டு வருவோம், நம்ம தூண் சொல்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி பண்ணலாமோ தவிர very very difficult. So to answer your question, if you want to reach me, you will find a way to reach me, but I don't want to put it out because நம்மள நல்லவங்கள விட கெட்டவங்க தான் நிறைய பேர் நம்மளை தேடிட்டு இருக்காங்க. சரி, we will figure out. Wonderful, thank you. இது வந்து இன்னும் 100 மணி நேரம் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கலாம். கண்டிப்பாக. பட் இது ஒரு நல்ல ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்கு. சிலை திருட ஆரம்பித்த கட்டத்திலேருந்து யாரெல்லாம் டிப்பிக்கலி இதில் ஈடுபடுறாங்கங்கிறதுலேருந்து அதை ரெக்கவர் பண்ணுறதுல வந்து மற்ற நாடுகள் எங்கே இருக்குது, நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றின அது
வந்த சிலைகள்லையும் என்னென்ன இஷ்யூஸ்ங்கிறத பற்றின ஒரு ஒரு நல்ல ஒரு பிக்சர் ஒன்று கொடுத்துருக்கு. வில் கீப் டாக்கிங். தேங்க்யூ விஜய். ஷூர் ஷூர். தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி, வணக்கம் அண்ட் ஜெய் ஹிந்த்.